Hi friends, welcome to my channel. Friends, சம் பார்க்கலாங்களா? ஒரு பையில் 6 கருப்பு மற்றும் 4 வெள்ளை நிற பந்துகள் உள்ளன. சம வாய்ப்பு முறையில் 2 பந்துகள் எடுக்கும்போது இரண்டும் ஒரே நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பையில் 6 கருப்பு பந்து எழுதிக்கலாங்களா? பிளாக் பால் வந்து 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 வெள்ளை நிற பந்துகள் உள்ளன. ஒயிட் வந்து 4 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 10 வரும். இது டோட்டல் பால். சரிங்களா? சம வாய்ப்பு முறையில் 2 பந்துகள் எடுக்கும்போது இரண்டும் ஒரே நிறமாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதில் அந்த சம வாய்ப்பு முறையில் 2 பந்து மட்டும் எடுக்கிறாங்க. அது ரெண்டும் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ரெண்டும் ஒயிட்டாக இருக்கலாம். அதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் இதுக்கு நான் சொல்கிறேன். இது புரியுதான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இது 10C2. இப்போ ரெண்டுமே 2 பந்துகள் தானே சொல்லியிருக்காங்க எடுக்கும்போது. அந்த 2 பந்து தான் இங்கே போட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் இதில் 5 பந்து எடுக்கிறாங்கன்னா இங்கே நான் 5 போடுவேன். சரிங்களா? இல்லை 4 பந்து எடுக்கிறாங்கன்னா இங்கே C போட்டுட்டு 4 போடுவேன். இல்லை 3 பந்துனா 3 போடுவேன். நம்ம எத்தனை பந்து எடுக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இங்கே போட்டுக்கணும். அது சரிங்களா? இப்போ இந்த எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். 10 × 9 இதுலேருந்து 1 கம்மி பண்ணிவிட்டு அதோட மல்டிப்ளை பண்ணி இதிலேருந்து அதே மாதிரி 1 கம்மி பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். இதை அடிக்க முடியுமா பாருங்கள். 2 I2 10 வருமா? அப்போ 95 45. இப்போ கீழே டோட்டல் இதுக்கு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 45. சரிங்களா? இப்போ மேலேயும் அந்த மாதிரி பிளாக்குக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். பிளாக் ரெண்டுமே எடுக்கும்போது அது என்ன ஒரு 6 பிளாக் பால் சொல்லிட்டாங்க. சி அது எத்தனை எடுக்கிறாங்க அப்படின்னா 2 பால் தானே எடுக்கிறாங்க. இதுக்கும் அதே மாதிரி 2 பால்ஸு ப்ளஸ் ஒயிட் அதே மாதிரி ஒயிட்டுக்கு 4 ஒயிட் இருக்குது. சி எத்தனை எடுக்கிறாங்க? 2 எடுக்கிறாங்க. 3 எடுக்கிறாங்கன்னா 3 போட்டுக்கணும். 4 எடுக்கிறாங்கன்னா 4 போட்டுக்கணும். நம்பர்ஸ் குவான்டிட்டியை இதில் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எப்படி எழுதலாம்? இது வந்துட்டு 6 1 கம்மி பண்ணிட்டா 5/2 × 1 ப்ளஸ் இதை பாருங்கள் 4 × 1 கம்மி பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பால்ஸ் எடுக்கிற பால்ஸ்லேருந்து 1 கம்மி பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடிக்க முடிஞ்சால் அடிச்சுக்கணும். 1 2 3 2 6 1 2 2 2 4. அப்போ அப்படியே அதை இது பண்ணி போடுங்க, மல்டிப்ளை பண்ணி போடுங்க. 3 5 15 ப்ளஸ் 3 2 6 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுங்க. 15 6 இது ஆட் பண்ணி போட்டாக்கா 21 வருமா? ஆன்சர். இப்போ நம்ம மேலே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? டோட்டல் ஆஃப் த இது வந்துட்டு ஆன்சர் டோட்டல் வந்து 45. மேலே கண்டுபிடிச்சது எத்தனை பாசிபிள் இருக்கணும்? பிளாக்லேயும் ஒயிட்லேயும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 21. சரிங்களா? இங்கே தெளிவாக போட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இதை இப்படி கூட நீங்கள் புரிகிறதுக்கு 1 இது 2 அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஆனால் நமக்கு புரியறதுக்காக. இப்போ இதை அடிக்க முடியுமா பாருங்கள். 3 வாய்ப்பாட்டில் போகுமா பாருங்கள். இது 4 3 3 I3 15 வருமா? 7 3 21 வருமா? இது திரும்ப அடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் 7/15. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் திரும்பவும் இந்த சொல்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.